அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ம ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, எது நடந்தாலும் நன்றி சொல்றீங்களா? அப்படி நன்றி சொல்லும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து அதிகாரம் 23 இறை வார்த்தை 19 21 முடிய. பிள்ளாய், இதை கவனி. ஞானமுள்ளவனாயிரு, உன் மனதை நன்னெறியில் செலுத்து. குடிகாரரோடு சேராதே, பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல் புலால் உண்ணாதே. குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழையாவர், உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு? ஞானத்தோடு இருப்பவர்கள் பெருந்தீனிக்காரர்களோடும் குடிகாரர்களோடும் சேரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பிள்ளைகளுக்கு இது கொடுக்கின்ற வார்த்தை இல்லையா? அப்போ பெற்றோர் கண்டிக்க தானே செய்யணும், கண்டிப்பாக. ஏன்னா நேற்று கொடுத்தது பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். இன்று அவர் என்ன சொல்கிறார்? குடிகாரரோடு சேராத, ஞானமுள்ளவனாயிரு, உன் மனதை நன்னெறியில் செலுத்து. நல்ல செயல்களில், நல்ல எண்ணங்களில், நல்ல சிந்தனைகளில் செலுத்து. நல்லவனாயிருக்க முயற்சி செய் அப்படிங்கிறாரு. அப்போ குடிகாரரோடு சேராமையும், பெருந்தீனி உணவுப் பொருளை கண்ட உடனே இது நமக்குரியதான், கொளுத்ததாக கொடுப்பாங்க. அப்படி கொளுத்ததாக கொடுக்கும்போது என்னது? ஒவ்வொரு நாளும் நம்ம கொளுத்ததாக சாப்பிடும்போது நமக்கும் ஆபத்து. நம்ம உழைக்கின்ற உழைப்பும் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாகி கடைசியில் எப்படி ஆயிடுவோமா? ஏழையாகி உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். எவ்வளவு குடிச்சிட்டு வாரமோ ஒன்றும் இல்லாமல், வீட்டில் கஞ்சி காய்க்க வழி இல்லாமல், பிள்ளைகள் மனைவிமாரை கவனிக்க முடியாமல், கல்யாணம் முடிஞ்சவங்களாக இருந்தால், பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோரை கவனிக்க முடியாமல், அப்படி அந்த ஒரு நிலைக்கு இது தள்ளப்படும் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு கொடுக்குது. நான் கூட குறைய சொல்லவே இல்லை. நீங்கள் வேணும்னா வாஸ்து பார்த்துக்கிறலாம். ஏன்னா இறை வார்த்தை அதைத்தான் சொல்லுது. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நுண்ணறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விவேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நுண்மதியை இறைவனிடம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது தான் நாம் தீயாரோடு சேராமலும், தீயோரோடு பழகாமலும், தீயோர் பந்தியில் அமராமலும் நாம் இருக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். அப்போ அந்த ஞானத்தை யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீ எவ்வளோதான் படிச்சிருக்கீங்க, என்னதான் செஞ்சுருக்கீங்க, ஒரு நொடி தவறிடுவீங்க. நீங்கள் செய்கிறது என்னென்னே தெரியாமல் போய் உட்காந்துருவீங்க, என்னன்னு தெரியாமல் போய் சேர்ந்துருவீங்க அந்த ஆட்களோட. அப்போது நான் இங்கே போகிறது நல்லதா, சேர்றது நல்லதா, நீங்கள் உங்களுடைய ஆன்மாவில் தூயாவிற்கொருட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். போகவா வேண்டாமா என்பதை சொல்வார். அதுதான் ஞானம். ஞானத்தோடு நாம் செயல்படும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த ஞானத்தை கேட்போமா? வாழ்வின் வல்லலே இறைவா, ஆண்டவரே, ஞானத்தின் ஊற்றே நீர்தான் ஆண்டவரே. எங்களை ஞானத்தால் நிரப்பி நுண்ணறிவை தந்து, நுண்மதியை தந்து, விவேகத்தை கொடுத்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி, யாரோடு பேச வேண்டும், யாரோடு பேச வேண்டாம் என்பதை உணர்த்தி, யாருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், யாருக்கு நாங்கள் செய்ய வேண்டாம் என்பதை எங்களுக்கு நினைவூட்டி, அதை நீர் செய்ய சொல்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த விசுவாசத்தில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.